ஏண்டா மகனே, என் குரலை கேள். உன் மனசுக்குள்ள இருக்கும் அந்த அச்சத்தையும் அந்த கவலையையும் விட்டுடு. உனக்கு நான் துணை நிற்பேன். நீ பல நாட்களா சிந்திக்கிறாய், எதுவும் சரியா போகலையே, என் வாழ்க்கை ஏன் இப்படி என்று. ஆனா நினைச்சுக்கோ மகனே, விதி உன்னோட விளையாடினாலும் அது எல்லாம் தற்காலிகம்தான். உனக்கு நடந்த துன்பம் உன்னை அழிக்கல்ல, உன்னை உயர்த்ததான். நீ பசியோட இருந்த நாளையும், உனக்கு ஆதரவு தர யாருமில்லாத நிலையையும், அந்த கண்ணீரோட வாழ்ந்த வேளையையும் நான் பார்த்திருக்கிறேன். ஆனா அதெல்லாம் முடிந்து போகும். அந்த நினைவுகள் நாளைக்கு உன் வெற்றியின் சாட்சியாகும். மகனே, ஒரு மரம் பெரியதாக வளரணும்னா அதுக்கு மழையும் காற்றும் புயலும் எல்லாம் வரணும். அதே வாழ்க்கைன்னு சொல்லுவாங்க. நீ சந்திக்கிற புயல் உன்னை சாய்க்கல்ல, வேரோடு ஆழமாக நிறுத்துதான். உன்னை வஞ்சிப்பவர்கள் இருக்கலாம், உன் நல்ல மனசை பயன்படுத்திக்கிறவர்கள் இருக்கலாம். ஆனா அவர்களோட சதி எவ்வளவு பெரியதானாலும் என் பார்வையிலிருந்து தப்ப முடியாது. அவர்களின் வஞ்சகத்தின் பலன் அவர்களுக்கே திரும்பும். நீயோ பாதுகாப்போட முன்னே செல்வாய். மகனே, ஒவ்வொரு காலையிலும் சூரியன் உதயமாவதை பார்த்திருக்கியா? இரவு எவ்வளவு இருண்டாலும் அந்த சூரியன் உதயமாவதை யாராலும் தடுக்க முடியாது. அதே மாதிரி உன் வாழ்வில் நலம் பிறக்கிறதை யாராலும் தடுக்க முடியாது. நீ தினமும் உழைக்கிறாய். உன் உழைப்பின் பலனை நான் தாமதப்படுத்தினாலும் அதை மறுக்க மாட்டேன். தாமதமா வந்தாலும் அது உனக்கு மிகப்பெரிய ஆசீர்வாதமா வரும். நீ எதிர்பார்த்ததை விட அதிகமா கிடைக்கும். ஒரு கதை சொல்லுறேன் மகனே. ஒரு விவசாயி இருந்தான். தினமும் தன் வயலுக்கு போய் விதை போட்டான். அந்த விதை உடனே முளைக்கல. அவன் கவலையா இருந்தான். ஆனா சில வாரங்கள் கழிச்சு அந்த விதை முளை விட்டது. பின்னாடி அந்த மரம் பெரிய ஆள் மரமா வளர்ந்தது. அதே மாதிரி உன் வாழ்க்கை. இப்போ நீ போட்ட விதைகள், உழைப்பு, நம்பிக்கை, நல்ல மனசு அனைத்தும் மெதுவா வளர்ந்து நாளைக்கு பெரிய ஆசீர்வாதமா மாறும். மகனே, உன் வீடு வளம் பெறும். உன் குடும்பம் சந்தோஷமா இருக்கும். உன் பிள்ளைகள் நல்ல நிலை அடைவாங்க. உன் பெயர் உயர்ந்து கண்ணியமா நிலைக்கும். நீ பயப்படாதே, நீ மனசு உடையாதே. உனக்கு தடையா நிற்கும் சக்தி எதுவுமே இல்லை. என் அருள் உன்னோடு இருக்கிறது. நீ எடுக்கும் ஒவ்வொரு அடியையும் ஆசீர்வதிக்கிறேன். உன் வழியில இருக்கும் கல்லையும் முட்களையும் நான் நீக்கி வைக்கிறேன். நீ சோர்வாயிருந்தால் என் கையை பிடிச்சுக்கோ, நான் உன்னை முன்னே கூட்டிச் செல்வேன். ஏண்டா மகனே, கவலை வேண்டாம், நம்பிக்கை கொண்டு முன்னே போ. நீ எதிர்நோக்கிற நல்ல நாள்கள் உன் வாசலில் நெருங்கி வந்து கொண்டிருக்குது. நான் சொல்றேனே, உனக்கு நான் துணை நிற்பேன். உன்னோட பயணத்தை நான் ஆசீர்வதிக்கிறேன். உன் வாழ்வை நான் காப்பாற்றுகிறேன்.